வேலை பார்க்குற இடத்துல சார் அங்கே மேனேஜர் குறித்து ஏறிட்டு இருப்பான். அப்ப கால் பண்ணி சாப்பிட்டியாங்க சாப்பிட்டியாங்க அப்படின்னு கேட்கும்போது சாப்பிட்டாங்க அவ்வளவுதான் இல்ல அப்ப ஆரம்பிப்பாங்க. அவ்வளவுதான் இல்ல முன்னெல்லாம் அப்ப அப்படி பேசுவேன் இந்த ஆள் கத்திட்டு இருப்பாப்ல. சார் அப்பவும் அதே வேலை பாக்குற இடம் அதே மேனேஜர் தானே, லவ் பண்ணும்போதும் அதுக்கு அப்புறமும் அதே மேனேஜர் தானே. அப்ப மட்டும் சரிப்பா உங்களால தான் பேசிட்டு ஒரு 15 நிமிஷம் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு நான் சொன்னாரு. அப்ப கிடைச்ச டைம் இப்ப ஏன் கிடைக்கல? அந்த தலையில ஏறி உட்காந்து தோணும் போது நாங்க என்ன பண்றது? அப்ப மேனேஜர் முதல்ல சொன்னாரா 2 நிமிஷம் லவ் பண்ணி பாப்பா நான் வெயிட் பண்றேன்னு? இவங்களோட சர்க்கிள் பெருசு சார். ஆபீஸ்ல ஒரு சர்க்கிள் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஸ்கூல் மேட், காலேஜ் மேட், ஏரியா மேட், இவ்வளவு இருக்கும். கேர்ள்ஸ்க்கு அப்படி எல்லாம் கிடையாது சார். எங்களுக்கு என்டையரா இவங்க தான் எல்லாமே. சோ எங்களுக்கு சுத்தி எல்லாமே இவங்க கிட்ட தான் இருக்கும். இல்ல சார், அதாவது நாங்க முன்னாடி இருந்தோம், ஒரு வேலை பார்த்தோம், ஒரு போன் பேசினா கூட மேனேஜர் திட்டுறாரு, அவன் போடா யாழோட நீ பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கம்பெனி மாறி போற அளவுக்கான தைரியம் தான் லவ் பண்ண போயிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் இவங்க கொண்டு வந்து வைக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த லவ், அதாவது உங்களை நல்லா பாத்துக்கன்னு சொல்லி தான் நான் கூட்டு வந்தேன். அவங்க இன்னொருத்தங்களை பார்த்து எதுவும் ஏங்கிடக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு, அவங்களுக்கு எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து வேலையை யாரு திட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எவன்ட்ட எங்க போய் மூஞ்சியை காமிச்சாலும் சரி, நான் அந்த வேலையை விட முடியாது சார் என்னால. இவங்க வேலையெல்லாம் விட சொல்லல. நீங்க எல்லாரும் என்ன தெரியுமா பேசுறீங்க? நல்ல நைஸா ஆட்டை நல்லா விலை பேசி சந்தையில வாங்கிட்டு வந்து வீட்டுல 3 முடிச்ச போட்டு கட்டிட்டா அது பூரா வாழ்க்கை பூரா என்ன சொன்னாலும் கேட்டு தலையாடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மட்டக்கிட்டே பேசுறீங்க. காசு நிறைய சேர்த்து வச்சிருவீங்க, ஆனா உங்க மனைவி உங்களோட அன்போட இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவு எம்டி ஆயிடும்.